வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நீங்கள் மாடல் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அதாவது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு பழைய பிடிஎஃப் காட்டாது. அடுத்தடுத்த வீக் நாங்கள் எவ்ரி வீக் போட்டுகிட்டே இருக்கோம், அந்த பிடிஎஃப் காட்டும். பட் 2 days ஒன்ஸ் நாங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடல் டெஸ்ட் பிடிஎஃப் கூட ஷேர் பண்ணுவோம், நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். தென் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ நான் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணும்போது இது ரிலேட்டடான சில டாபிக் இனிமேல் சேர்த்து கவர் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வருடத்தின் மிக குறுகிய நாளை இந்தியா அநேகமாக எந்த நாளில் காண்கிறது? நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் கொடுப்பேன் நான். டிசம்பர் 22 இது வந்து வருடத்தோட மிக குறுகிய நாள். ஓகேங்களா? இதுவே வந்து நீண்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21. ஜூன் 21 பார்த்தீங்கன்னா மிக நீண்ட நாள், லைட் டேன்னு கொடுக்கலாம், லாங் லைட் டே. ஓகேங்களா? இது டிசம்பர் 22 வந்து குறுகிய நாள். ஏன்னா அடுத்த தடவை உங்களுக்கு இப்படி மாற்றி கூட கேட்கலாம். விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்ட முதல் இந்தியர் யார்? ராகேஷ் சர்மா. விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்ட முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. விக்ரம் சாராபாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி திட்டத்தின் தந்தை. ஓகேங்களா? ஏபிஜே அப்துல் கலாம் இவர் வந்து ஏவுகணை நாயகன். சுனிதா வில்லியம்ஸ் இவங்க வந்து ரொம்ப நாள் பெண்களில் அதிகமாக வந்து ரொம்ப நேரம் நீண்ட நாள் விண்வெளியில் பயணம் செஞ்சவங்க யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ். இவங்க வந்து யுஎஸ்ஏவை சேர்ந்தவங்க. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. விக்ரம் சாராபாயை இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஆர்ஆர்பியில் கேட்டிருக்காங்க, விண்வெளி திட்டத்தின் தந்தை. அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. நீங்கள் அந்த மாடல் டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீஸ் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அதையுமே பார்த்துக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் எதற்காக தன்னுடைய நைட்வுட் எனும் பட்டத்தை துறந்தார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இதன் காரணமாகத்தான் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை துறந்தார். இது மட்டும் இல்லாமல் காந்திஜியும் ஒரு பட்டத்தை திறந்திருக்காரு, அதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கைசர் இ ஹிந்த். வேணா எழுதுறேன், கைசர் இ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை துறந்தார். இது வந்து காந்திஜியோடது. நைட்வுட் பட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோடது, அது வந்து அவரை திறந்தார். இந்தியாவின் முது பெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. தாதாபாய் நவ்ரோஜி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு மனிதர். அவருக்காக தான் இந்த ஒற்றுமையின் சிலை வந்து கொண்டு வந்தாங்க. அவரோட சிலை தான் ஒற்றுமையின் சிலை. அது எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அது சர்தார் சரோவர் அணை, சர்தார் சரோவர் அணையில் குஜராத்தில் இருக்குது. அதுதான் ஒற்றுமையின் சிலை. இதோட மீட்டர் எவ்வளோ ஹைட்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 182 மீட்டர் ஹைட்டு. அடிக்கணக்கில் 597, அடியில் 597, மீட்டரில் 182 மீட்டர். அந்த சைஸ், அந்த சிலையோட சைஸ் அது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பற்றிய கொஸ்டின் வந்து இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, நான் அதையும் வந்து கவர் பண்ணிடுறேன். காசிரங்கா தேசிய பூங்கா வழியே செல்லும் பின்வரும் எந்த தேசிய நெடுஞ்சாலை அங்குள்ள வனவிலங்குகளுக்கு முக்கிய ஆபத்தாக உள்ளது? NH37. NH37 தான் காசிரங்கா தேசிய பூங்கா வழியே செல்லும்
தேசிய நெடுஞ்சாலை. ஆக்சுவலாக காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு கேட்கலாம். அஸ்ஸாமில் இருக்குது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அஸ்ஸாம், இது இருக்கக்கூடிய இடம் அஸ்ஸாம் மாநிலம், கோலாகட் அப்படிங்கிற பிளேஸில். பின் வருபவர்களில் யார் அஜ்மீரில் உள்ள அடாய் தின்கா சோப்ட்ரா இந்த இடத்த மசூதி, இது ஒரு மசூதி, இதை கட்டியவர் யார்? குதுப்தீன் ஐபக். ஸோ இந்த மாதிரி மசூதி, ஃபேமஸான பிளேஸ், இதெல்லாம் யார் கட்டினாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குதுப்தீன் ஐபக். 2020 நிலவரப்படி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இணங்க இந்தியாவில் குறைந்தபட்ச வாக்களிக்கும் வயது என்ன? பதினெட்டு ஆண்டுகள். முன்னாடி பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாக்களிக்கும் வயது கொஞ்சம் குறைச்சாங்க. 18 ஆண்டுகள். பொய் கண்டறியும் ஒரு கருவி எவ்வாறு அறியப்படுகிறது? பாலிகிராஃப். கொடுக்கப்பட்டுள்ள விருப்பத் தேர்வுகளில் வார்த்தைகளை பொருள்படும்படி தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்துக. இது செக் பண்ணுங்க. இதற்கான விடை இதுதான். அதாவது எந்த ஆர்டரில் இது வரும் அப்படின்னு, ஃபஸ்ட்டு தனி மனிதன், ஓகேங்களா? அடுத்தது தனி மனிதன் சேர்றது, அப்போ எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பம் ஆகிறாங்க. அடுத்தது அது ஒரு சமூகம், அப்புறம் அது ஒரு நாடு, அப்புறம் இது உலகம், இதுக்குள்ளே அமையுது. கீழ்கண்டவற்றில் விஷ்ணு சர்மாவால் எழுதப்பட்ட நூல் எது? பஞ்சதந்திரம். விஷ்ணு சர்மாவால் எழுதப்பட்டது பஞ்சதந்திரம். ராஜதரங்கிணி, இது எழுதினவர் யாருன்னா கல்ஹனன். கல்ஹனன். அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சாணக்கியர் இல்லைன்னா கௌடில்யர், ரெண்டு நேமும் ஒன்று தான். சாணக்கியர், கௌடில்யர். அர்த்த சாஸ்திரம். இண்டிகா. இண்டிகா யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். இண்டிகா மெகஸ்தனிஸ். கீழ்கண்டவர்களில் உள்ளூர் சுயாட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ரிப்பன் பிரபு. பிளாசி போரின் போது வங்காளத்தின் நவாப்பாக இருந்தவர் யார்? சிராஜ் உத்தௌலா. தைராக்சின் கூட்டு தயாரிப்புக்கு எந்த தனிமம் அவசியம்? அயோடின். அட்சரேகையின் 1 டிகிரி என்பது தோராயமாக எத்தனை கிலோமீட்டருக்கு சமம்? 111. கீழ்கண்ட குப்த பேரரசின் மன்னர்களில் யார் ஒரு சிறந்த வீணை வாசிப்பாளரும் ஆவார்? சமுத்திரகுப்தர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டது?
Bombay. In Microsoft Excel, a workbook is collection of worksheets. Workbook வந்து collection of worksheets. பூனா ஒப்பந்தம் எப்போது கையொப்பமிடப்பட்டது? ஆயிரத்தி 1932 கையொப்பமிடப்பட்டது பூனா ஒப்பந்தம். பின்வரும் இந்திய அரசின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டங்களில் எது பிரதம மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா என மறு கட்டமைக்கப்பட்டது? இந்திரா ஆவாஸ் யோஜனா. சர்வதேச ஒலி நாள் இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? மே 16 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட். அதிகமாக இப்போ வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், அப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட்டு மே 16. கீழ்கண்ட எந்த வருடத்தில் இந்திய அரசாங்கம் ஆரம்ப கல்விக்கான தேசிய ஆதரவு ஊட்டச்சத்து திட்டத்தை தொடங்கியது? ஆயிரத்தி 1995. வெள்ளி பொருட்கள் மீது காற்று படும்போது கீழ்வரும் எது அதை கருப்பு நிறமாக மாற்றுகிறது? சல்ஃபர். யுனெஸ்கோவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? பாரிஸ். அதுபோல் புதுதில்லியில் மெயினாக மனித உரிமைகள் ஆணையம் அமைஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு கேட்கலாம், இது அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடியது. புதுதில்லியில் மனித உரிமைகள் ஆணையம், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதற்குள்ளே அந்த ஹெட் ஆஃபீஸ் மெயினாக புதுதில்லியில் இருக்குது. யுனெஸ்கோவோட தலைமையகம் பாரிஸ். 2020 நவம்பர் நிலவரப்படி நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக இருந்தவர் யார்? ராஜீவ்குமார். நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கங்க, ரீசெண்டாக யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸ்ரீ சுமன் பெரி. சுமன் பெரி இவர் தான் வந்து இப்போ வந்து நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருக்கார். யூஸ்வலாகவே நிதி ஆயோக்கோட தலைவர் எப்போவுமே பிரதமர் தான், அது கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி ஆயோக்கின் தலைவர் யூஸ்வலாகவே பிரதமர், துணைத் தலைவர் தான் மாறிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கவர் ஸ்ரீ சுமன் பெரி. இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். இந்த கம்ப்யூட்டர் எ மெனு கண்டென்ட்ஸ் எ லிஸ்ட் ஆஃப். கம்ப்யூட்டரில் அந்த மெனுவில் அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அதிகமாக? கமெண்ட்ஸ். டெலிஃபோன் வாஸ் இன்வென்டட் இன். டெலிஃபோன் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 1876 கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிச்சவர் கிரஹாம் பெல், அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரடி நடவடிக்கை நாளை அறிவித்தவர் யார்? டைரக்ட் ஆக்ஷன் டே. முகமது அலி ஜின்னா. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இவிஎம்? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அதுதான் இவிஎம். நமது சூரிய குடும்பம் எந்த விண்மீன் கூட்டத்தின் ஒரு பகுதியாகும்?
பால் வீதி. Atal Mission for Rejuvenation and Urban Transformation is related with Amrut. ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா AMRUT is related with பேசிக் சிவிக் அமெனிட்டிஸ் அப்படின்னா அடிப்படை குடிமை வசதிகள். அம்ருத் ரிலேட்டட் வித் அடிப்படை குடிமை வசதிகள். இது மாதிரி சில ஸ்கீம்ஸ் பார்த்து வச்சுக்காங்க. நாசாவின் கூற்றுப்படி பூமியின் நில மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் காடுகளால் சூழ்ந்துள்ளது? 30%. FAOவின் சோஃபியா 2020 தரவின்படி உலகில் அதிக அளவில் மீன் உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. 2020 படி இது சீனா. வங்காளத்தின் ஆசியாட்டிக் சொசைட்டி எந்த வருடம் நிறுவப்பட்டது? 1784. சச்சின் டெண்டுல்கர் எந்த அணிக்கு எதிராக தனது 100வது சர்வதேச கிரிக்கெட் சதத்தை எட்டினார்? வங்கதேசம். உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. என்விரான்மெண்டல் டே. கீழ்கண்டவர்களில் யார் டிசம்பர் 24, 2014 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றது? மதன் மோகன் மாலவியா. பாரத ரத்னா விருது வாங்கினவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டை எடுத்து ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பாருங்கள் 2021 நடந்த எக்ஸாம் இது. ஆனால் 2014 யார் வாங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டு சும்மா ஒரு ரேண்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். பட் நான் இப்போ அப்டேட்டட் சொல்லிடுறேன். 2024 யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். MS சுவாமிநாதன் இருக்கா இல்லையா, அவருக்கு கொடுத்தாங்க. கற்பூரி தாக்கூர் அவங்களுக்கு, நரசிம்மராவ் இவங்களுக்குலாம் கொடுத்தாங்க. 25 ரத்தன் டாட்டா. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 24 கன்ஃபார்மு. MS சுவாமிநாதன், நரசிம்மராவ், தென் கற்பூரி தாக்கூர் இவங்களுக்குலாம் கொடுத்தாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் இது கூட உங்களுக்கு கேட்கலாம், ரீசெண்டாக நடந்ததில் கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோஸை. டெஸ்ட்டுமே ரெகுலராக அட்டன் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இந்த 36 கொஸ்டின்ஸ்க்கு அடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.